நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் கேட்குற எல்லோருக்கும் என்னோட முதல் நமஸ்காரம். இந்த கிரக ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பலனை தரும்ன்றத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய தப்புகள் நமக்கு கிரக ரீதியா தான் நடக்குது. தெய்வ ரீதியான தப்புகள் அது சமாளிக்கப்படும். ஏன்னா தெய்வங்கள் 99.9% நமக்கு தண்டனை வழங்குறதுன்றது ரொம்ப கம்மி. ஆனா பித்ரு ரீதியாவும் கிரக ரீதியாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தப்புகளும் தண்டனைகளும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் கிரக தோஷத்துக்கும் பித்ரு தோஷத்துக்கும் பலம் ஜாஸ்தி. ஏற்கனவே நான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். தெய்வங்கள் கொடுக்க நினைக்கிறத பித்ருக்களால ஈஸியா தடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க நல்ல ஒரு பித்ருதோஷம் இருக்கிற ஒருத்தர் எந்த விதத்திலையுமே அவரால் வளர முடியாது. என்னென்னவோ முயற்சி பண்ணுவார். ஒரு தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், உத்தியோகத்தில் அபிவிருத்தி வராது. தொழில் ரீதி எடுத்துக்கிட்டீங்கன்னா திரும்ப 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 தப்பு நடந்துகிட்டே இருக்கும். அது அவரால் மேலே வரவே முடியாது. என்னென்னவோ எந்த அளவுக்கு அவரால் உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைச்சி பார்த்துருவார். பட் ஆனால் அவரால் மேலே வரவே முடியாது. ஒரே ஸ்டேஜ்லேயே இருக்கும். கடன் ஜாஸ்தியாகும், தொந்தரவுகள் ஜாஸ்தி உண்டாகும், வேலையை நிம்மதியாக பார்க்க முடியாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பித்ருதோஷத்தினால உண்டாகும். குடும்ப ரீதியில் நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் விவாக ரீதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சரியான ரீதியில் விவாகம் ஆகாது. விவாகமான புத்திரபாகிய தடை ஏற்படும். இது எல்லாமே பித்ருதோஷத்தினால நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பித்ருதோஷம் அப்படின்றது எவ்வளவு தூரம் நமக்கு சரியாகும் அப்படின்னாக்க, பித்ருக்களுக்கு சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு சரியாக வரும். சிலர் பார்த்தீங்கன்னா, நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க, கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. உங்களோட ஃபேமிலி இதில் யாராவது துர்மரணம், கருச்சிதைவு, பால்யத்தில் இறந்தது, சிசு மரணம், இதெல்லாம் இதுக்கும் காரணம் உண்டாகும். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு தாயோட கருவுல ஜனிக்குது அப்படின்ற பட்சத்தில் அது 7லிருந்து 10வது நாளைக்குள்ள அது ஆணா பெண்ணா தீர்மானிக்கப்படும். அது ஆணா பெண்ணா தீர்மானிக்கப்படும் போது பெண்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷத்துக்கு பெருசா பலம் கிடையாது. ஆனா ஆணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷத்துக்கு பலம் ஜாஸ்தி. அதனால தடைகள் ஜாஸ்தி உண்டாகும். அப்பா தன்னோட அப்பாவுக்கு சரியான ரீதியில சிரார்த்தம், அதாவது திதி பண்ணல அப்படின்னாக்க, அடுத்த ஜென்ரேஷன்ல அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், 3வது ஜென்ரேஷன், அதாவது பேரனுக்கு அந்த யார் பண்ணலையோ அவரோட பேரனோட ஜாதகத்துல பித்ருதோஷமா உட்காரும். அந்த பேர குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவரு வளர 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 இந்த பித்ருதோஷமும் வளரும். சரியா பார்த்து பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லைன்னா அந்த தாத்தா வயோதிக பருவத்துல கஷ்டத்தை அனுபவிப்பார். நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த முதியோர் இல்லங்கள் அதிகமா வந்ததுக்கு உண்டான காரணம் இதெல்லாம். இன்னைக்கு நம்ம என்னென்னவோ காரணம் சொல்றோம் எல்லாமே. ஆனா அவங்களோட தலைவிதி அப்படின்றது அங்க யாருமே, என்ன பசங்க இருந்தாலும் பொண்ணுங்க இருந்தாலும் யாருமே இல்லாம தனியா போய் அனுபவிக்கணுன்றது அவங்களோட தலைவிதி. ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம கஷ்டப்படுற முதியவர்கள் இன்னைக்கு அதிகம். இதுக்கெல்லாம் காரண ரீதின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள். நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். இது ராசி பலனோ இல்ல ஜாதக ரீதியா உங்களுக்கு சொல்லப்படுற பலன்களோ கிடையாது. இந்த வானவியல் ஆன்மீகம் அப்படின்ற விஷயமே ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெய்வ ரீதியா எப்படி சரி பண்ணிக்கலான்றது மட்டும்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த டைரக்ஷன் தெரியல, சொல்றவங்களும் சொல்ல மாட்றாங்க. எதுக்கோசரம் இதை இப்ப சொல்றேன் அப்படின்னாக்க, இன்னைக்கு சொல்ற டைரக்ஷன் பூரா பரிகார ரீதியிலேயே இருக்கு. நிறைய புராதனமான கோவில்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பரிகார ஸ்தலங்களா மாற்றப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, பரிகாரம் பண்ணணும்னா நம்ம கோவிலுக்கு போறோம், தெய்வத்தை தரிசிக்கணும்னா கோவிலுக்கு போறதுக்கு யோசிக்கிறோம். கஷ்டம் வந்தா கோவிலுக்கு போகலாம், மன நிம்மதி இல்லைன்னா கோவிலுக்கு போகலாம், குழந்தைங்க படிக்கலைன்னா கோவிலுக்கு போகலாம், குழந்தைங்களுக்கு உத்தியோகமோ விவாகமோ சரியான நேரத்துல நடக்கலைன்னா கோவிலுக்கு போகலாம். இந்த மனோபாவம் ஜாஸ்தி ஆயிடுது இன்னைக்கு. இதுக்கு காரண ரீதி என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, 90% பேருக்கு எல்லாமே பெரிய பெரிய இதுல இருக்கும்போது எல்லாருக்குமே ஷிஃப்ட் டைம், பகல் ராத்திரி மத்தியானம் இப்படி மாறி மாறி ஷிஃப்ட் வரும். போயிட்டு வந்தவொடனே உசப்பாடான்னு நம்ம படுத்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். இதுல கோவில்களுக்கு போறதுக்கு டைம் ரொம்ப கம்மி. ஆனா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம அதை சரியா உபயோகப்படுத்திக்கிறோமா இல்லையான்றது மட்டும்தான் இங்க கொஸ்டின். ஏன்னா இதை சரியா உபயோகப்படுத்திக்கிட்டா நம்ம எப்படி வாழ்க்கையில தப்பிச்சுக்கலாம், கிரகங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தோட சாராம்சமே. ஏன்னா இதை சரியா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஜாதக ரீதியான தொந்தரவுகள்ன்றது குறையும். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு போராட்டம் இருக்கும். ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு அடுத்தது ரெடியா நிற்கும். ஒரு சில ஃபேமிலில எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு போனதுக்கு அப்புறம் அடுத்தது ரெடியா இருக்கும்.
அடுத்தது முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னொன்னு ரெடியா இருக்கும். இது எப்படி சரியாகும்? என்னைக்கு சரியாகும்? தெரியாது அவங்களுக்கே. எதனால ஆரம்பிச்சது? தெரியாது. எப்ப முடியும்? தெரியாது. சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். எங்கேயாவது போய் பரிகாரம் பண்ணணும். ஜோசியம் போய் கேட்கணும். அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அதுக்கு இவங்க போய் பரிகாரம் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு நெறைய பேரோட கான்செப்டிங். அதனால தான் கோவில்களுக்கு இன்னைக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு போறாங்க. ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சைடு பார்த்தீங்கன்னா, நெறைய தெய்வ ஸ்தலங்கள் இருக்கு. அங்க பார்க்குறீங்கன்னா, எல்லாம் பெரிய பெரிய கோவில்கள். நெறைய கோவில்களே இன்னைக்கு பரிகாரத்துக்கு மட்டுமே வேலை நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. பிரம்மஹத்தி தோஷத்துக்கு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் தோஷம் அப்படின்றது பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பரிகாரம் செய்யறதுக்கு ரெடியாவும் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிடைமருதூர். விவாக ரீதி தடை இருக்கா? திருமணஞ்சேரி. நாகதோஷம் இருக்கா? திருநாகேஸ்வரம். இதெல்லாம் கம்பல்சரி டைமிங் 1 ஹவர் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த தெய்வத்துக்கு எத்தனை தடவை அபிஷேகம் நடக்கும் தெரியுங்களா? அதுல ராகு கால பூஜைன்னு ஒரு பூஜைக்கு தனி டைமிங். அதுக்கு தனி சார்ஜ். அதே மாதிரி திருநள்ளாறு போனீங்கன்னா சனி தோஷத்துக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, தெய்வ ரீதி அப்படின்னு வரும்போது கிரக ரீதியை நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணணுன்ற அவசியம் ரொம்ப 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 கம்மி. தெய்வ ரீதியை பலப்படுத்தினா கிரகங்களோட பலம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குறையும். இந்த தெய்வ ரீதியை எப்படி பலப்படுத்தலாம், கிரக ரீதியை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நமஸ்காரம்.